அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ், அதாவது தகவல் பேழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன டாப்பிக்லேயும் ஒவ்வொரு லெசன்ஸ்லேயும் நமக்கு நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஆர் எல்ஸ் குரூப் 5, 7, 8 இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நமக்கு பொது அறிவு கொஷின்ஸில் பார்க்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் கொஷின்ஸ் அதிகமாகவே கேள்விகள் இடம்பெறும். ஸோ அந்த வகையில் நம்ம அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டேர்ம்லேயும் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் தனியாக வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோம், 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ், தகவல் பேழை தான். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். வரலாற்றில் காலம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. வரலாற்றின் காலம் ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது. ஸோ வரலாற்றை வந்து ஆண்டுகளில் கணக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிமு அப்படிங்கிறது பொது ஆண்டிற்கு முன்பாக, அதாவது கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடியது வந்து பொது ஆண்டிற்கு முன்புன்னு சொல்லுவாங்க. கிபி அப்படிங்கிறது வந்து பொது ஆண்டிற்கு பின்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ காலமுறையில் எப்படி குறிப்பாங்க அப்படின்னா, ஸோ நமக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து கிமு, அதாவது பொது ஆண்டிற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நமக்கு ரைட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரதெல்லாம் வந்து கிறிஸ்து பிறந்த பிறகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்டுகள் வந்து குறைஞ்சிட்டு வரும், ரெடியூஸ் ஆகும் பாருங்கள். 2500 2000, 1500, 1000, 500, 0 அந்த மாதிரி இருக்கும். பட் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு, அதாவது நமக்கு வந்து கிபி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். 500, 1000, 1500, 2000, 2500 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும். சரியா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கிமு அப்படின்னு ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கிபி அப்படின்னு எடுத்துக்கும் போது ஆண்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளுடைய கால வரிசை பதிவு. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கால வரிசை பதிவு அப்படிங்கிறதும் வரலாறுங்கிறதும் தெரிஞ்சால் போதும். ஸோ ஹிண்ட் எடுக்கும் போதுமே நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, வரலாறு அப்போ காலவரிசை பதிவு. ஸோ வரலாற்றில் வந்து ஒவ்வொரு காலங்களில் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலவரிசைப்படுத்தி எழுதி வைக்கிறது தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வரலாறு அப்படிங்கிற வேர்டு நம்ம பார்த்தது. இப்போ வரலாறு அப்படிங்கிற வார்த்தை வந்து எதிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. ஸோ வரலாறு அப்படின்ற வார்த்தை எழுதிக்கிறோம், ஹிஸ்டோரியா அப்படின்னு எழுதிக்கிறோம், கிரேக்கம்னு எழுதிக்கிறோம், விசாரிப்பதின் மூலம் கற்றல் அப்படிங்கிற வார்த்தையை எழுதிக்கிறோம். 4 வார்த்தை தான் இதில். ஒன்று வரலாறு, கிரேக்க வார்த்தை ஹிஸ்டோரியா ப்ளஸ் விசாரிப்பதின் மூலம் கற்றல். வரலாறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் தெரியணும். விசாரிப்பதின் மூலம் கற்றல், அது எந்த மொழிச்சொல் அப்படின்னு தெரியணும், அது ஒரு கிரேக்க மொழிச்சொல். அதோடைய வார்த்தை என்ன அப்படின்னு தெரியணும், ஹிஸ்டோரியா அப்படிங்கிற வார்த்தை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இதில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாணயவியல்னா என்ன, கல்வெட்டியல்னா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 கேள்விகளுக்கான ஆன்சர் வந்து அதுலேயே இருக்கும். நாணயவியல் அப்படிங்கிறது வந்து நாணயங்களை பற்றி படிக்கக்கூடியது. கல்வெட்டியல் அப்படிங்கிறது எழுத்து பொறிப்புகள் பற்றி படிக்கக்கூடியது. அதாவது கல்களில் வந்து எழுத்துக்களை பொறிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி படிக்கக்கூடியது. ஸோ நாணயவியல் அப்படின்றது வந்து நாணயங்களை பற்றி படிக்கக்கூடியது. கல்வெட்டியல் அப்படிங்கிறது எழுத்து பொறிப்புகளை பற்றி படிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மனிதர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்த கதையை தொல்லியல், மானுடவியல் ஆகியவற்றின் உதவியுடன் நாம் அறிவியல் நோக்கில் பயில முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மனிதர்கள் எப்படி வந்து பரிணாம அளவில் வளர்ச்சி பெற்றாங்க அப்படிங்கிறது அந்த கதையை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா தொல்லியல் மூலமாகவும் மானுடவியல் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மனிதனின் பரிணாம வளர்ச்சி. இந்த மனிதனின் பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இதை மட்டும் தனியாக ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கொஷின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க, ரொம்ப முக்கியமானதும் கூட. ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவை ஒரு 5 minutes இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரியா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் பற்றி படிப்பது தொல்லியல். ஸோ அதில் பார்த்தோம் இல்லையா, தொல்லியல் மூலமாக நம்ம வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரலாற்றுக்கு முந்தாடி இருந்த அந்த மனிதர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்க என்னென்ன பொருள்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத பற்றி படிக்கக்கூடியது தான் தொல்லியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்லியல் ஆய்விற்கு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது அகழ்வாராய்ச்சி பொருட்கள் தான். அடுத்து பாருங்கள் இந்த பாக்ஸில் குகையில் வாழ கற்றுக்கொண்ட குரோமெக்னான்ஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கணும். சரியா? குரோமெக்னான்ஸ் அப்படின்ற மனிதர்கள் பிரான்சில் உள்ள
லாக்ஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகைகளில் வாழ்ந்ததுக்கு தொல்லியல் சான்றுகள் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஆர்டராக பார்த்துக்கிட்டு வரோம். தொல்லியலை பற்றி பார்த்தோம், அந்த தொல்லியல் எதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த தொல்லியல் ஆராய்ச்சி மூலமாக நமக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குகையில் வாழ கற்றுக்கிட்ட இந்த குரோமேக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், சரியா, பல்வேறு மனித இனங்கள் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய லாஸ்காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் குகையில் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இறந்தவர்களை புதைக்கக்கூடிய பழக்கம் இவங்க இடையில இருந்திருக்கு அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை ஒன்று வந்து இறந்த பிறகு எரிப்பாங்க, இல்லைனா வந்து அவங்கள புதைப்பாங்க இல்லையா. சிலர் வந்து எரித்து புதைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கும் இல்லையா, மீதி இருக்கக்கூடிய எலும்புகள் அந்த மாதிரிலாம் எடுத்து புதைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த குரோமேக்னான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் பகுதியில் இருந்த குகைவாழ் மக்கள்கிட்ட தொல்லியல் சான்று மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இறந்தவர்களை வந்து புதைக்கக்கூடிய பழக்கம் இவங்ககிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மானுடவியல் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மானுடவியல் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் மற்றும் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடியது, சரியா. மானுடவியல்னால் என்ன? மனிதர்களும் அவங்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடியது மானுடவியல். மானுடவியல் அப்படிங்கிற சொல் வந்து 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தது. எப்படி வந்து ஹிஸ்ட்ரி, வரலாறுங்கிற சொல் ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க வார்த்தையிலேருந்து வந்தோ, அந்த மாதிரி மானுடவியல் அப்படிங்கிற சொல் வந்து 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்த்ரோபோஸ் அப்படின்ற சொல், சரியா. ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது வந்து மனிதனை குறிக்கக்கூடியது. லோகோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எண்ணங்கள் அல்லது காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனிங் உடையது, சரியா. ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறதும் லோகோஸ் அப்படிங்கிற 2 கிரேக்க வார்த்தைகளிலிருந்து தான் மானுடவியல் வந்தது. இதில் ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை, லோகோஸ் அப்படிங்கிறது எண்ணங்கள் மற்றும் காரணம் குறிக்கக்கூடியது. மானுடவியல் ஆய்வாளர்கள் மனித குலத்துடைய வளர்ச்சியையும் நடத்தையும் ஆராய்ந்து மனிதனுடைய கலாச்சாரம் மற்றும் சமூக நிகழ்வுகள் பற்றி முழு விளக்கத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயன்றுட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்தெந்த மனிதர்கள் எந்த இடங்களில் வந்து வசிக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்ற மக்கள் வந்து எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, ரொம்ப முக்கியமானது. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிற மக்கள் ஒவ்வொரு இன மக்களும் ஒவ்வொரு பகுதிகளில் வாழ்ந்திருப்பாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டைமில் கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி கேள்விகள் இடம்பெறுது. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ சேப்பிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவிலையும் ஆசியாவிலையும் வாழ்ந்த மக்கள். ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்திருக்காங்க. நியாண்டர்தால் மனிதர்கள் யுரேஷியா, அதாவது ஐரோப்பியா மற்றும் ஆசியாவுக்கு இடையில், யுரேஷியா, சரியா. நியாண்டர்தால் மக்கள் வந்து யுரேஷியா பகுதிகளில், ஐரோப்பியா மற்றும் ஆசிய பகுதிகளில் தான் யுரேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. குரோமேக்னான்ஸ் அப்படின்றது முன்ன பார்த்த அந்த தகவல் பிள்ளையில் பார்த்தோம். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வாழ்ந்த மக்கள். ஃபீக்கிங் மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சீனாவில் இருந்திருக்காங்க. ஃபீக்கிங் மனிதன் அப்படிங்கிறவங்க சீனாவில் இருந்திருக்காங்க. ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இனத்தை சேர்ந்தவங்க லண்டனில் இருந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுனால இன்னொரு டைம் ரீட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. ஆஸ்ட்ரலோபித்திகஸ் அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த மக்கள். ஹோமோ ஹேப்பிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்க மக்கள். ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் வாழ்ந்த மக்கள். நியாண்டர்தால் மனிதர்கள் அப்படிங்கிறவங்க யுரேஷியா பகுதி, அதாவது ஐரோப்பிய மற்றும் ஆசிய பகுதிகள் சேர்ந்து தான் யுரேஷியா. குரோமேக்னான்ஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்த இடம் ஃப்ரான்ஸு. ஃபீக்கிங் மனிதன் வந்து சீனாவில் இருந்திருக்காங்க. ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க ஆப்பிரிக்காவில் இருந்திருக்காங்க. ஹைடல்பர்க் மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க லண்டனில் இருந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த காலத்தில் மனிதர்கள்லாம் வந்து ஏன் வேட்டையாடினாங்க, சேகரித்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஷினாக ஒரு ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து உயர் சிந்தனை வினாவாக கொடுத்துருக்காங்க. நில அமைப்பு வந்து அதில் முக்கிய பங்கு வகித்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு பார்த்திங்கன்னா நில அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் வேட்டையாடுறது சேகரிக்கிறதெல்லாம் அதிகமாக இருந்தது. விவசாய பகுதிகளில் வந்து நமக்கு அடிக்கடி உணவுகள் கிடைக்கும். பட் விவசாய நிலங்கள் இல்லாத காட்டு பகுதிகளில் உணவுப் பொருட்கள் கிடைக்காதுங்கிறதுனால வேட்டையாடி அதை சேகரித்து வைப்பாங்க, சரியா. செதுக்கும் கலை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு கல்லின் அடியில் வைத்து கூர்மையான மற்றொரு கல்லை வச்சு அதை வந்து தட்டி செதுக்கிறது தான் செதுக்குதல், சரியா. இந்த செதுக்குதலுக்கு 2 கல் பயன்படுத்திப்பாங்க. அடியில் பட்டையாக ஒரு கல் வச்சுட்டு கூர்மையான கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிறது, சரியா. அது இந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க பாருங்கள், செதுக்குதல் அப்படிங்கிறது. இதன் மூலமாக கருவிகள் வந்து நிறைய உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது வந்து ஒரு கற்கருவியை உருவாக்க 2 கற்கள் வந்து எடுத்துக்கிறாங்க, சரியா. ஒரு கல்லை வச்சு ஒரு கருவி மாதிரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு 2 கல் எடுத்துப்பாங்க. ஒரு கல்லில் இருக்கக்கூடிய சீரற்ற பகுதிகள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கூர்மையான கருவியாகவும் இன்னொரு கல்லை வந்து சுத்தியல் மாதிரி பயன்படுத்தி அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டியிருக்காங்க பாருங்கள், சரியா. அடுத்தது தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கக்கூடிய பழக்கம் வந்து அந்த காலத்தில் காட்டு பகுதிகளில் இருந்த மக்கள், அதாவது மனிதர்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு வந்து இருந்தது. தீப்பெட்டியை வந்து பயன்படுத்தாமல் அப்படியே ஒரு கல்லை இன்னொரு கல்லோட உரசி நெருப்பை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பு உருவாக்குற பழக்கம் இப்போயே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி மாவட்டத்தில் சில பகுதிகளில் வந்து இப்போவுமே சில கிராமங்களில் இந்த முறை பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
சரியா. அடுத்தது பார்க்குறது வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் மனிதர்கள் வந்து குகைகளில் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அந்த குகைகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே குகையில் இருக்கக்கூடிய அந்த கற்களில் ஓவியங்களாக சித்தரித்து வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் விலங்குகளோட ஓவியங்கள் தான் வரைந்திருக்கும். ஏன்னா காடுகளில் இருக்கக்கூடிய குகைகளில் காட்டு மனிதர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ காட்டு பகுதிகளில் விலங்குகள் அதிகமாக இருக்கும்போது அதில் விலங்குகள் தான் அதிகமாக வரையப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீழ்வளை அப்படிங்கிற பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வளையில் இருக்குது, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்வளை, மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி, கோவை மாவட்டத்துடைய குமுதிபதி சரியா, கோவை மாவட்டத்துடைய குமுதிபதி, அதே மாதிரி கோவை மாவட்டத்தில் வந்து மாவடைப்பு அப்படிங்கிற பிளேஸில். இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த குகை ஓவியங்கள் காணப்படக்கூடிய இடங்கள். நீலகிரியில் பார்த்திங்கன்னா பொறிவரை அப்படிங்கிற பிளேஸு, கரிக்கையூர்லேயும் பொறிவரை அப்படிங்கிற பிளேஸ்லேயும் இருக்குது சரியா. அடுத்து இருக்கக்கூடியது வந்து காலக்கோடு, அதாவது உலகில் இருக்கக்கூடிய தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் 4 இருக்கும். அது எந்தெந்த காலத்தை சேர்ந்ததுன்னு கொடுத்துருப்பாங்க. சீன நாகரிகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1700, 1122 இது எல்லாமே வந்து கிமு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீன நாகரிகம் அப்படிங்கிறது வந்து 1700லேருந்து 1122. அடுத்து இங்கே பார்க்குறது மெசபடோமியா நாகரிகம். இது வந்து கிமு புதாண்டிற்கு முன்பு 3500லேருந்து 2000 சரியா, 3500லேருந்து 2000 அந்த காலகட்டத்தை. ஸோ இது வந்து மேட்சிக்கில் கொடுக்கலாம், 4 இருக்கிறதுனால எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாகரிகம் ஒரு பக்கம் கொடுத்துட்டு அதுக்கான காலங்கள் இன்னொரு பக்கம் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லலாம். சிந்து சமவெளி நாகரிகமும் பார்த்திங்கன்னா புதாண்டிற்கு முன்பான நாகரிகம் 3300 to 1900. சிந்து சமவெளி நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தனியாகவும் கொஸ்டின் கேட்பாங்க. 3300லேருந்து 1900. எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது 3100லேருந்து 1100. இதுவுமே பார்த்திங்கன்னா புதாண்டிற்கு முன்பு தான் சரியா. ஓகே, இங்கே இருக்கிற எல்லா நாகரிகங்களும் புதாண்டுக்கு முற்பட்டது தான். இன்னொரு டைம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எந்தெந்த நாகரிகங்கள் எந்த காலத்துக்குரியது அப்படிங்கிறது தெளிவாக ஒரு நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக மேட்சிக்கில் கேட்பாங்க. அதுதான் காலக்கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். மெசபடோமிய நாகரிகம் எந்த நாகரிகம் வந்து காலத்தால் முந்தியது அப்படின்னு கேட்பாங்க. இந்த இடத்துல வந்து மெசபடோமிய நாகரிகம் தான் காலத்தால் முந்தியது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும், அப்புறம் எகிப்து நாகரிகம், அப்புறம் சீன நாகரிகம் சரியா. ஸோ முந்திய நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பழமையான நாகரிகங்களில் முந்திய நாகரிகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிந்து சமவெளி மெசபடோமிய நாகரிகம். ஸோ இருக்கக்கூடிய இதில் வந்து ரொம்ப குறைவான ஆண்டுகள் பிந்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா சீன நாகரிகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ பார்க்க போகிறது நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை. முன்னே எப்படி வந்து ஹிஸ்டரி அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க சொல்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இப்போ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு லத்தீன் மொழி சொல். அது வந்து எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னா ஹிஸ்டோரியாவிலிருந்து ஹிஸ்ட்ரி வந்த மாதிரி சிவிஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்தது. இதோடைய பொருள் வந்து நகரம் அப்படிங்கிறது. இந்த நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட லத்தீன் வார்த்தையான சிவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து வந்தது. இதோட மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது நகரம் அப்படிங்கிறது இதோட மீனிங். அடுத்தது தொழிலாளர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து புதையுண்ட ஒரு நகரம், அதாவது ஒரு மண்ணுக்கடியில் ஒரு நகரம் புதைஞ்சு போயிருக்கு அப்படின்னா தொல்லியல் ஆராய்ச்சி செய்து அதை வந்து மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க, தொல்லியல் ஆய்வாளர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல், கல், உடைஞ்சு போன இந்த சின்ன சின்ன பானை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆராய்ச்சி செஞ்சு அது வந்து எந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்களாம். அதே போல் பண்டைய இலக்கிய ஆதாரங்களை வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இலக்கியங்களில் ரொம்ப பழங்காலத்தில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, எந்த இடங்கள் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, என்ன மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, யாரெல்லாம் இருந்திருக்காங்க, அந்த ஆதாரங்களை பயன்படுத்திப்பாங்க. வான்வழி புகைப்படங்கள் மூலமாக புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டுபிடிச்சி இது பண்ணுவாங்க சரியா. வான்வழி மூலமாக இப்போ வந்து டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்துருக்கிறதுனால வான்வழி மூலமாகவே புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த கருவிகளை பயன்படுத்தி வான்வழி புகைப்படங்கள் மூலமாக எங்கெல்லாம் வந்து மேட்டு பகுதிகள் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து மேபி ஏதாவது நகரங்கள் வந்து புதைந்து இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிப்பாங்க. நிலத்தடி ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு கொஷினாக கேட்பாங்க சரியா. மேக்னெட்டிக் ஸ்கேனர் அப்படிங்கிறது காந்தப்புல வருடி வந்து எதுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலத்தடியை ஆய்வு செய்வதற்காக. எஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்குதா, ஏதாச்சும் அங்கே வந்து பழமையான பொருள்கள் புதைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடார் கருவியை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு தொலை நுண்ணுணர்வு கருவியை பயன்படுத்தக்கூடிய முறை. ஸோ இந்த முறைகள்லாம் தான் ஏதாச்சும் வந்து தொல்லியல் ஆய்வு செய்து பழைய நகரங்கள் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அடுத்தது இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 1861. ஏஎஸ்ஐ தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தொடங்கப்பட்ட ஆண்டு 1861. தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நில அளவையாளர். ஸோ அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா ஏஎஸ்ஐ தோன்றதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க 1861. அவர் என்னவாக இருந்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவையாளராக பணியாற்றி இருந்திருக்காங்க. இந்த ஏஎஸ்ஐயுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையிடம் அப்படின்னு பார்க்கும்போது நியூ டெல்லியில் இருக்குது, புதுதில்லியில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஆல்ரெடி கொஷின் கேட்டது.
அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தை பற்றி மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகமே சிறப்பான திட்டமிட்ட நகர அமைப்பு உடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நாகரிகத்துடைய தனித்திறமை அப்படின்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து சிறப்பம்சம் என்னன்னு பார்க்கும்போது திட்டமிட்ட ஒரு நகர அமைப்பு இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகம் முழுவதுமே ஒரு நகர அமைப்புகள் வந்து மிகவும் திட்டமிடப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்க பாருங்களேன். நகர திட்டம் வந்து எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த மேல் நகர அமைப்பில் என்னெல்லாம் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் நகரம் அப்படின்னாவே மேற்கு, அப்படிங்கிறது ரெண்டுமே ஒன்றா வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேல் நகர அமைப்பு அப்படிங்கிறது வந்து மேற்கு பகுதியில் உயரமாக இருக்கும். மேலே இருக்கிறது கண்டிப்பாக உயரமாக இருக்கும். அது கோட்டைகள் கட்டியிருந்தால் தான் உயரமாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோட்டைகளில் எல்லாமே வந்து நகரத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் இருப்பாங்க. சரியா? நிர்வாகிகள் அப்படிங்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அரசர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து பெருங்குளம் தானிய களஞ்சியமும் இருந்தது. இந்த மேல் நகரங்களில் வந்து பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்தது. மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பாருங்க. மேல் நகர அமைப்பு வந்து 3ஆக சொல்கிறாங்க. நகரத்துடைய மேற்கு பகுதியில் சற்று உயரமாகவும் கோட்டைகளோடும் இருக்குது. நகர நிர்வாகிகள் தான் அங்கே இருந்திருக்காங்க. பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் அங்கே இருந்திருக்கு. சரியா? இந்த பிக்சர் பேஸ்லேயே ஏன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்சரை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரும், அதுக்காக தான். ஸோ கீழ் நகர அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா, அங்கே எப்படி மேல் நகர அமைப்பு மேற்கு பகுதியில் இருந்ததோ அந்த மாதிரி இங்கே கீழ் நகர அமைப்பு கிழக்கு பகுதியில் இருக்குது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நகரத்தின் கிழக்கு பகுதி, அதே போல் அங்கே வந்து மேல் நகர அமைப்பு மேடாக இருந்த மாதிரி இங்கே தாழ்வாக இருக்கும். அதிகமான பரப்புடையது. சரியா? உயரமான இடம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அதிகமான பரப்புடையது. இது வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அங்கே எப்படி வந்து நகரத்தை நிர்வகித்த நிர்வாகிகள் இருந்தாங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்ததுன்னா இந்த கீழ்நகர அமைப்பு. அதே போல் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கான ஒரு முன்னோடி இருக்குது. சரியா? இப்போ ஒவ்வொரு எதை எடுத்தாலும் அதுக்கான திட்டங்கள் கூட பார்க்கும்போது முன்னோடி திட்டம் ஒன்று இருக்கும். ஸோ ஒரு குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னோர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் முன்னோடியாக கருதப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா மெஹர்கர். ரொம்ப முக்கியமானது. இப்போலாம் ரீசெண்ட் டைமில் கேட்டிருக்காங்க. சரியா? சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடியாக கருதப்படுறது மெஹர்கர். புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க இது. சரியா? பழைய கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி இடைக்கற்காலம் அப்படிலாம் பார்ப்போம்ல, அதில் புதிய கற்கால மக்கள் தான் இந்த மெஹர்கரில் வாழ்ந்துருக்காங்க. கேட்பாங்க, மெஹர்கரில் வாழ்ந்த மக்கள் வந்து எந்த கற்காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா புதிய கற்காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் போலநாற்று பள்ளத்தாக்கில் இருந்திருக்கு. சரியா? ஸோ எங்கே இருக்குது? பாகிஸ்தான் நாடு, பலுசிஸ்தான் மாநிலம், போலநாற்று பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தான் நாடு, பலுசிஸ்தான் மாநிலம், போலநாற்று பள்ளத்தாக்கு எல்லாமே பேஸ்லேயே வருது. பார்த்துக்கோங்க. பாகிஸ்தான், பலுசிஸ்தான், போலன் பள்ளத்தாக்கு. என்ன பிளேஸு? மெஹர்கர் அப்படிங்கிற பிளேஸு. என்ன கற்காலம்? புதிய கற்காலத்தை சேர்ந்த மக்கள். இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. அதாவது மக்கள் வந்து முதல்ல எங்கெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த இடமும் ஒன்று வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தொடக்க கால மக்கள் வாழ்ந்ததாக கண்டறியப்பட்ட இடங்களில் ஒன்று. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கு சான்றுகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம வேளாண்மை கால்நடை வளர்ப்பு இருக்கோ அந்த மாதிரி மெஹர்கர், அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய, பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய, போலநாற்று பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய இந்த மெஹர்கர் அப்படிங்கிற பகுதியிலும் மக்கள் விவசாயங்களில் ஈடுபட்டிருக்காங்க. மக்கள் வந்து நிறைய கால்நடைகளை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் வந்து கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போல் இதோடைய ஆண்டுன்னு பார்க்கும்போது கிமு, அதாவது பொதாண்டிற்கு முன்பு 7000 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதாவது அவங்களால வந்து கருதப்படுது. சரியா? கணிக்கப்படுது. மெஹர்கரில் நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை நிலையத்திற்கு தொல்லியல் சான்றுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது, கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் வந்து சுட்ட செங்கற்கள் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சுட்ட செங்கற்கள் தான் வந்து வலுவானதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும், நிலைச்சு நிற்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் நெருப்பை வந்து தாங்கக்கூடியதாக இருக்கும். அதனால தான் வந்து நீர்லேயும் காயாமல் இருக்கணும், நெருப்பையும் தாங்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது சுட்ட செங்கல் தான். அதை பேஸ் பண்ணி தான் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கட்டிடங்கள் வந்து கட்டியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் வந்து எங்கே இருக்குது இப்போது? சரியா? இப்போ ஒன்று எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகி கர்கி அப்படிங்கிற பிளேஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த அரப்பா காலத்தை சார்ந்ததாக சொல்லப்படுது. சரியா? தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னு நம்ம சிந்து சமவெளி நாகரிகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட பகுதியான, அதாவது உயரமான பகுதியாக இருக்கக்கூடிய மேல் நகர அமைப்பில் நிர்வாகிகள் வகிக்கூடிய இடத்துல தானிய களஞ்சியம், பெருங்குளம்லாம் இருந்தது. அந்த மாதிரி தானிய களஞ்சியம், அதுவும் முதிர்ச்சியடைந்த அரப்பா காலத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டாங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராகி கர்கி அப்படிங்கிற பிளேஸில். அடுத்தது, மனிதர்களால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. மனிதர்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச உலோகம் எதுன்னு கேட்டாலும் சரி, மனிதர்கள் முதல் பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரி, ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்பு அப்படிங்கிறது தான்.
அதே போல் மொகஞ்சதாரோ, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பா மொகஞ்சதாரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேசஸ் பற்றி பார்ப்போம். அதில் மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பென்சிலை வந்து கிடச்சிருக்கும். சரியா, மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பென்சிலை கிடச்சிருக்கும். அதுக்கு பேர் வந்து நடன மாது அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த சிலையை பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜன் மார்ஷல் தான். சரியா, ஃபஸ்ட்டு இந்த நடன மாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் சிலையை மொகஞ்சதாரோவில் பார்த்தது வந்து சர்ஜன் மார்ஷல். அதை பார்க்கும்போது வந்து இது கண்டிப்பாக வரலாற்றுக்கு முன்னாடி காலத்தில் இருக்க முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அது வந்து என்னென்னா உருவாகம் செய்யப்பட்டது வந்து கிரேக்க காலம் வரைக்குமே தெரியாமல் இருந்திருக்கு. இது கண்டிப்பாக ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அந்த சிலை அதே மாதிரி அந்த காலத்துக்குரியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. அடுத்தது கேவிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பிளேஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. கேனா கொற்கை, வீணா வஞ்சியை குறிக்கக்கூடியது, டீங்கிறது தொண்டியை குறிக்கக்கூடியது. ஸோ கொற்கை, வஞ்சி, தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில். சரியா, பாகிஸ்தானில் வந்து இன்றைக்கும் இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள்லாம் வைக்கக்கூடிய இடங்கள் இருக்குது. இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா தமிழகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வராங்க. கொற்கை, பூம்புகார்லாம் சங்ககால நகரங்களாக தான் நம்ம படிச்சிருப்போம், துறைமுக பெயர்களாக. ஆனால் இந்த இடங்கள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தானில் கூட ஆறுகளாக காவிரி, பொருன்ஸு, பாகிஸ்தானில் ஆறுகளாக காவிரி, வாலா மற்றும் பொருணை அந்த மாதிரியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சிந்து சமவெளி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இரும்பு மற்றும் குதிரையை பற்றி எந்த ஒரு செய்திகளும் அவங்க அறிந்திருக்கவில்லை. சரியா, இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு அப்படின்னு கேட்டால் குதிரையை சொல்லணும். சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இரும்பு சொல்லணும். சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்வதற்கு எதை பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், அதை கார்னீலியன் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஆப்ஷன் கூட கொடுக்கலாம், சிவப்பு நிற மணிக்கற்கள் அல்லது கார்னீலியன் மணி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. மொகஞ்சதாரோ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்திட்டு வராங்க இல்லையா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி, அந்த இடத்த வந்து உலக பாரம்பரிய தலமாக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. மொகஞ்சதாரோ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது முதல் எழுத்து வடிவத்தை துவங்கியவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா சுமேரியர்கள். கேட்டிருக்கிற கொஷின் தான் இது. சரியா, முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அதே போல் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை. கார்பனுடைய கதிரியக்க ஐசோட்டாப்பாக இருக்கக்கூடிய கார்பன் 14 பயன்படுத்தி, சரியா, C14 அதை பயன்படுத்தி ஒரு பொருளுக்கு எவ்வளோ வயசாகுது அப்படிங்கிற முறையை கண்டுபிடிக்கக்கூடிய முறை தான் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்தது உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் தான். இது கிட்டத்தட்ட 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்குது. நம்ம வந்து அந்த காலகோட்டில் பார்க்கும்போதே நாகரிகம் தொன்மையானதுன்னு பார்க்கும்போது ஒரு பிக்சரில் பார்த்தோம் மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னா 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டாலும் மெசபடோமிய நாகரிகம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாலங்காடி, அல்லங்காடி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நாலங்காடி, அல்லங்காடின்னு சொல்லிட்டு 2 வகையான அங்காடிகள், அதாவது கடைகள் வந்து 2 வகையாக பிரிக்கப்பட்டிருந்தான் மதுரையில் நாலங்காடி அப்படிங்கிறது வந்து பகல் பொழுதில் இருக்கக்கூடிய அந்த கடைகளுக்கு பேர் நாலங்காடி. அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு பொழுதில் இருக்கக்கூடியது, இரவு நேரங்களில் இருக்கக்கூடியது. ஸோ இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரவு பகல் அப்படிங்கிற வேறுபாடே இல்லாமல் ஒரு உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை இருந்திருக்கு. ஸோ தூங்கா நகரம் அப்படிங்கிற பேரை இதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பெண்கள் வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் இரவு நேரங்களில் கூட அந்த இரவு நேர கடைகளாக சொல்லக்கூடிய அல்லங்காடிகளில் பொருள்கள் வாங்கி போயிருக்காங்க. அந்தளவுக்கு மதுரை நகர் வந்து பாதுகாப்பான நகரமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து இந்த வீடியோட லாஸ்ட் ஒன் இதுதான். இப்போ இருக்கக்கூடிய சேர, சோழ, பாண்டிய, தொண்டை நாட்டு இடங்கள் எது எது அப்படின்னு பார்ப்போம். சரியா, பண்டைய காலங்களில் சேர, சோழ, பாண்டியர்கள் வந்து தமிழகத்தை ஆண்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தொண்டை நில மன்னர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் இப்போ இருக்கக்கூடிய எந்தெந்த இடங்கள் எந்தெந்த நாடுகளோடு சேரக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேர நாடாக இருந்தது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி இன்றைய கேரள மாநிலத்துடைய பகுதிகள் எல்லாம் எங்கே இருந்தது? சேர நாட்டுக்காக இருந்தது. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள் எல்லாமே சோழ நாடாக இருந்தது.
மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அனைத்தும் பாண்டியர்கள் வாழ்ந்த இடமாக இருந்தது. சரியா? மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் அனைத்தும் பாண்டியர்களின் நகரமாக இருந்தது. காஞ்சிபுரம், இன்றைக்கு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துடைய வடக்கு பகுதியெல்லாம் சேர்ந்து தொண்டை மண்டலமாக இருந்தது, தொண்டை நாடாக இருந்தது. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கூட அந்த சமயத்தில் இந்த வீடியோவை போட்டு கேட்டிங்கன்னா கூட உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.